ஸோ ஃபைனல் மேட்சுக்கான டாஸ் டைம். டாஸ் வின் விஜய் எலக்ட்ரானிக்ஸ். இந்த டோர்னமெண்ட்ல லாஸ்ட் மேட்ச் ஃபைனல் மேட்ச் கிராண்ட் ஃபினாலே. ஸோ காரைக்குடி 786 vs விஜய் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணும். ஸோ ராக்கெட் ராஜ்கமல் ஸ்ட்ரைக்கில் பவுலர் விக்கி பாலில் லெக் ஸ்டம்பில் ஆடிட்டாரு. ஃபில்டரா வச்சிருக்காங்க விஸ்வா. லாஸ்ட் ஆஃப் சிங்கிள் மட்டும். இப்போ வெங்கட் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் பால். லவ்லி பால் கீப்பர் கையில் டாட் பாலை பதிவு பண்ணிட்டாரு. முதல் டாட். தேர்ட் ஒன். லவ்லி பால் குட்லன் பால். இதுவும் டாட். பேக் டு பேக் 2 டாட்டை பதிவு பண்ணிட்டாரு விக்கி. ஃபோர்த் ஒன். ஒயிட் ஏக்கர்ல எடுத்துட்டு வந்தாரு. இதுவும் டாட். 4வது டாட்டை பதிவு 3வது டாட்டை பதிவு பண்ணிட்டாரு. லாஸ்ட் 2. பால் ஆடிட்டாரு. ஃபில்டரையும் வச்சிருக்காங்க பிரகாஷ். ஸ்பைடர்மேன் லாஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் ஒன். லவ்லி பால் செமையா போட்டுருக்காருங்க விக்கி. அவரிடமிருந்து லாஸ்ட் பால்ல டாட். அதோட இந்த ஓவர் சூப்பரா போட்டு கொடுத்திருக்காரு விக்கி. ஃபர்ஸ்ட் ஓவர் 6 வந்து விட்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ரன்ல போட்டுருக்காரு. ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேயர் முடிவுக்கு ஸ்கோர் 2. அதகிட்ட லூஸ் பண்ணாம பவுலிங்ல வெட்டி விஜய் வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி சர்க்கிள்குள்ள 4 பேரோட. ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்விட்ச் திரும்பி ஆடிட்டார். கேப்ல போய் சுழற்சி ரிவர்ஸ் ஸ்வீப் முறையில் ரிவர்ஸ் ஸ்வீப்ல முதல் நாள பதிவு பண்ணிட்டார் வெங்கட். வெங்கட் அவரிடமிருந்து ஃபைனல் மேட்ச்ல முதல் நாள் வந்துருச்சு. மீண்டும் ஒரு ஸ்கூப் முறையில் ஃபைனல்ல ஆடிட்டாரு. மீண்டும் ஒரு 4 இதுவும் பவுண்டரி போயிடுச்சு. பேக் டு பேக் நாள பதிவு பண்ணிட்டார் வெங்கட். நாகர் வண்டாரி அவரது மட்டையில் இருந்து திரும்பி ஆடிட்டார். அங்கே 4 ஓட்டங்கள் ஹாட்ரிக் பவுண்டரி. இந்த நாளோட இங்க ஹாட்ரிக் நாள பதிவு பண்ணிட்டார் ஃபைனல் மேட்ச்ல. வெங்கட் பேட்ல இருந்து வந்திருக்கு. ஃபோர்த் ஒன். நல்ல ஒரு அடி. அங்கே 6 ஓட்டங்கள் ஒரு அடி. சோ 3 நாளுக்கு அப்புறம் 4வது பால்ல ஒரு 6 பதிவு பண்ணிட்டார் ரிவர்ஸ் ஸ்வீப்ல. குட் ஷாட். லாஸ்ட் 2. பேட்ல டிப் இருந்துச்சு. விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. கம்பேக்கிங் டெலிவரி. 6-4 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து நடக்க வச்சிருக்காரு வெட்டி விஜய். 18 ரன்களுக்கு விட்டு கொடுத்தாலும் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் இஃபாஸ் பாய் 1 ரன் பேட்ஸ்மேன். சிறப்பான ஒரு அடி. அங்கே 2 ஓட்டங்கள். 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 22. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க காரைக்குடி 786. இங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்கோர் வரலனாலும் செகண்ட் ஓவர்ல ஸ்கோர் ஆடிட்டாங்க. இங்க பவுலிங்ல கண்ணன் வந்திருக்காரு நியூ பவுலர். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு மட்டை சுழற்சி. அங்கே வெங்கட் திசையில் இங்க ஒரு 4 போயிருச்சு. ராஜ்கமல் பேட்ல இருந்து அவர்கான முதல் நாள பதிவு பண்ணிட்டாரு. செகண்ட் பால். நல்ல ஒரு அடி. அங்கே 4 ஓட்டங்கள். இதுவும் பவுண்டரி போயிருச்சு. பேக் டு பேக் 4. தம்பி கரண்ட கால் கொஞ்சம் எந்திரிச்சு பின்னாடி உட்காரு. தேர்ட் ஒன். டாட்ல ஏஜ் கொடை ஏறி இருக்கு. மட்டையின் விளிம்பில் வட்டு பவுலரே வந்தார். பாலுக்கு லவ்லி டேக்கன். விக்கெட் கிடைச்சிருங்க. 2 நாள் பதிவு பண்ண பேட்ஸ்மேன் கிட்ட எடுத்து கொடுத்திருக்காரு கண்ணன் அவரிடமிருந்து. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஒயிட் கார்த்திக். நல்ல ஒரு அடி ரிவர்ஸ் ஸ்வீப் முறையில் 4 ஓட்டங்கள். கார்த்திக் சந்திச்ச முதல் பாலே ஒரு 4 பதிவு பண்ணிட்டார் ரிவர்ஸ் ஸ்வீப்ல. நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு அடி. அங்கே வெங்கட் திசையில் சிறப்பான 6 தங்கரன் 4-6 ன்னு 10 ரன் பதிவு பண்ணிட்டாரு ஒயிட் கார்த்திக். ஒயிட் கார்த்திக். லாஸ்ட் ஒன் மோர். நல்ல ஒரு அடி. அங்கே மிட் விக்கெட் திசையில் 1. இளம் ஓட்டக்காரர் இஃபாஸ் மொத்தம் 2 ரன் ஓடி இருக்காங்க. 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 42. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 2 ரன்களே அடி. இங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போறக்காண்டி பவுலிங்ல விக்கி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் 2 ரன்ல போட்டுருந்தாரு. பந்து வீச்சாளர் ஃபர்ஸ்ட் ஒன். ஷாட். அடி. வெற்றிக்கு திசையில் சிறப்பான ஒரு அடி. அங்கே களப்பணியிலோ ஸ்பைடர்மேன் பிரகாஷ் பந்தினை சேகரித்து 2 ஓடி இருக்காங்க. 2 செகண்ட் ஒன் ரீபால். நல்ல ஒரு பந்து வீச்சு பதிவு பண்ணிட்டாரு.
நல்லதொரு மட்டை வீச்சு அங்கே கள்ளிப்பாயின் திசையில் நல்லதொரு கண்ணன் ஃபீல்டிங். கண்ணன் 2 ஓடி எடுத்திருக்காங்க. 2 விக்கி அவரிடமிருந்து நெக்ஸ்ட் ஆன் நல்லதொரு ஆடிட்டாரு. களப்பணியிலோ பிரகாஷ் யார்ச்சுக்கு வரல அப்படிங்களா. 1 மவுன்ஸ்ல எடுத்து இங்க ஒரு சிங்கிள் மட்டும். இங்க லாஸ்ட் ஒன் ஸ்கூப்பாட பார்த்தாரு. கீப்பர் கைவசம் இங்க டாட் பால பதிவு பண்ணிட்டாரு. லாஸ்ட் பால் டாட் பால்ல இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவு வந்திருக்கு. நல்ல ஓவருங்க விக்கி. 40 நல்லா போட்டு கொடுத்திருக்காரு. அவர்கான 2 ஓவரையுமே அந்த விக்கெட்டுகள் நல்ல ஓவர். அவர்கான 2 ஓவரை போட்டு 8 ரன்ல போட்டு கொடுத்திருக்காரு. நல்ல ஓவர். 49 ஓட்டங்களை பெற்றால் ஃபர்ஸ்ட் ஒன் எட்ஜ் வாங்கியிருக்கு. உள்ள தான் கிடக்கு சான்ஸ் பால். சிங்கிள் ஓடிட்டாங்க. நல்லதொரு மேகம் ஃபுல்லாவே இருந்துருச்சு. எல்லாரும் கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சு பாருங்க. ஸோ 48 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. 49 டார்கெட். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். செகண்ட் ஒன் குயிக்கர் ஒன் ஃபுல் ஃபேஸ்ல இங்கே டாட் பால். தேர்ட் ஒன் குயிக்கர் ஒன் ஃபுல் ஃபேஸ்ல டாட் பால் பதிவு பண்ணிட்டாரு. ஃபோர்த் ஒன் வெளில போட்டு திருப்பி இருக்காரு. 20 டாட் பால். லாஸ்ட் 2 நல்லது மட்டை சுழற்சி. சிங்கிள் ஒரு ரன் மட்டும். இங்க லாஸ்ட் ஒன் சிறப்பானதொரு பந்து வீச்சு பாபு அவரிடமிருந்து ஒரு ஓவர்கள். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே அவரே சூப்பரா போட்டு கொடுத்திருக்காரு. சேலம் பாபு 2 ரன்ல போட்டிருக்காரு. நல்ல ஓவர். எலக்ட்ரானிக்ஸ் அணியினர் ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே முடிவுக்கு ஸ்கோர் 2. ஏகப்பந்து வீச்சாளர் என்ன செகண்ட் 4 பேரோட பவுலர் ரிஃபாஸ் பாய் நடந்து பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால் பதிவு பண்ணிட்டாரு. செகண்ட் பால் கீழ வந்துருச்சு. அங்கே இங்க டாட் பால். ஒரு டாட் பால் ரிட்டையர் பண்ணி குமார் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. நல்ல தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த 2 கிடைச்சிருக்கு. 2 சிறப்பானது தடுப்பு. ஆட்டி சிங்கிள் மட்டும். நல்லதொரு வந்து வீச்சு. போன பால் எடு ரீபால். அட்ல தெரிஞ்சிருக்கானே கேப்ல போயிருச்சு. பிகைண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல பவுண்டரி வந்துருச்சு. இங்க ஒரு 4. நெக்ஸ்ட் ஒன் பட் ஏஜ் 2 ஃபீல்டரையும் கிளியர் பண்ணிச்சு. மீண்டும் பிகைண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல 24 போயிருச்சு. பேக் டு பேக் பவுண்டரி. 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 14. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க விஜய் எலக்ட்ரானிக்ஸ். ரிமைனிங்ல 12 பாலுக்கு 35 தேவை. பவுலர் ஒயிட் கார்த்திக் ஷாட்டுங்க ஸ்விட்ச் ஹிட்ல ஆடிட்டாரு. கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு 4 வந்துருச்சு. குமார் பேட்ல இருந்து ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு. ரிவர்சிவ்ல உங்களுக்கு முதல் பரிசு வழங்கிய மதன் அவர்கள் தந்தையார்கள் அவருடைய வருகை வருகிறேன். நீங்க உங்க பொசிஷன் பாருங்க. பெரிய பொசிஷன் போனேன். ஓவரா முடிச்சிருக்கோம்னே. போன பால் வெடி பிளஸ் ஒரு ரன் ஓடிட்டாங்க. ரீபால். நல்லதொரு வந்து வீச்சு அங்கே இங்க ரீபால். உங்களுக்கு இப்ப கையில டாட் பால் பதிவு பண்ணிட்டாரு. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்ல ஆடிட்டாரு. ஆட்டி அங்கே நல்ல ஒரு கண்டு பிகின போறாரு தானே. ட்ரெயின் கிளியர் பண்ணிருச்சு. அப்படிங்கல பவுண்டரி போயிருங்க. ஒரு 4 வந்திருக்கு. மட்டை வீச்சு பண்ணி உங்களுக்கு மூன்றாம் பரிசு. நெக்ஸ்ட் ஒன் பேட்ல டிப் இருந்துச்சு. எஸ் விக்கெட்டுங்க. வந்து வீச்சு விக்கெட். விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஓகே சூப்பர். கண்ணன் விக்கெட் ஒயிட் கார்த்திக். ரிமைனிங்ல 8 பாலுக்கு 20. ஸ்கூப்ல ஆடிட்டாரு. நல்லதொரு மட்டை சுழற்சி. வேண்ட ஸ்டம்ப்ஸ்ல இங்க பவுண்டரி வந்துருச்சு. திசையில் சிறப்பான ஒரு 4. ரிமைனிங்ல 7 பாலுக்கு 20. லாஸ்ட் ஒன் சீட் திரும்பினாரு. கம்பேக். இங்க டாட் பால். டாட் பால் ஓவர் 29. நல்லதொரு வந்து வீச்சு டாட் பால். மீதம் 3 ஓவருக்கு ஸ்கோர் 29. 5க்கு 20. செகண்ட் பால் நல்லதொரு அடி. லாங்கால் ஆடிட்டு சிங்கிள் மட்டும். மீதமுள்ள தேர்ட் ஒன் நல்லதொரு மட்டை சுழற்சி அங்கே ஃபோக்கஸ் போட்டுடுவோம். போன பால் பைஸ்ல சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சீட் திரும்பினாரு. இங்க டாட் பால். லாஸ்ட் 2
உள்ள குத்தி வெளியில திருப்பிருக்காரு. ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஏரி பால் மேல வந்திருக்கு. டாட் பால். லாஸ்ட் ஒன் டாட் பால். அதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த மேட்ச் இங்க முடிவு வந்துருச்சு. இந்த மேட்ச் இங்க காரைக்குடி 786 வின் பண்ணிட்டாங்க. விஜய் எலக்ட்ரானிக்ஸ் அணி இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் காரைக்குடி 786. ரன்னர் அப் விஜய் எலக்ட்ரானிக்ஸ். நல்ல பிளேயிங் ரெண்டு டீம். பள்ளி முன்னாள் மகள் மற்றும் காரைக்குடி 786 இணைந்து நடத்த எங்களுக்கு சிறந்த முறையில் வந்து யூடியூப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஹைலைட்ஸ் முறையில் வாழ்த்துக்கள் யூடியூபருக்கு. நன்றி நன்றி மணி அவர்களே. அடுத்ததாக அண்ணா எல்லா டீமும் வாங்க முன்னாடி. அண்ணா விஜய் எலக்ட்ரானிக்ஸ் அண்ணே 786 பிரைஸ் வேணுமா என்னமா? சமோசன் சார்பாக அவருக்கு ஒரு நினைவு கேடயம் வழங்கப்படுகிறது. ரஜினிகாந்த் மாதிரி இருக்கும். அண்ணன் சேகர் அவர்களுக்கு குழந்தைகளுக்கு கௌரவப்படுத்தினார் சுப்பிரமணி எஸ்பிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கலேஜ் ரஸ்தா சதீஷ் அவர்களுக்கு புனையப்படுத்தி எங்களுக்கு 2ஆம் பரிசு வழங்கிய நாகராஜ் அவர்களுக்கு கௌரவப்படுகிறது. இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பவுலர் அவார்டு சேலம் பாபு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. காரைக்குடி டி 786. இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவார்டு விஜய் எலக்ட்ரானிக்ஸ் டீம் வந்து கண்ணன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அரையிறுதியில் வெளிப்படுத்திய சௌஃபி அவர்களுக்கு ஒரு நினைவு கடை வழங்கப்படுகிறது. செமிஃபைனல் மேட்ச் நல்லா வழங்கிய மதன் அவர்கள் அவங்களுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல 4th பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. ரெமோ ஃப்ரெண்ட்ஸ் 12,000 பிரைஸ் அமௌண்ட் அதுக்கான ட்ராஃபி. இந்த டோர்னமெண்ட்ல 3rd பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க கோங்குடி 15,000 ரூபாய். சாரி 15,000 பிரைஸ் அமௌண்ட் அதுக்கான ட்ராஃபியும் கொடுக்குறாங்க. விஜய் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் கைதடி எல்லாரும் 2,000 ரூபாய்க்கான இந்த டோர்னமெண்ட்ல 2nd பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க விஜய் எலக்ட்ரானிக்ஸ் 20,000 பிரைஸ் அமௌண்ட். இந்த டோர்னமெண்ட்ல 2nd பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க விஜய் எலக்ட்ரானிக்ஸ் 20,000 பிரைஸ் அமௌண்ட் கமிட்டில இருந்து. ஆட்சி காலத்தில் விளையாண்டு கொடுத்துட்டாங்க. டெய்லி விளையாடுறது அதான் பிராக்டிஸ். ஸ்பெஷல் பரிசு வழங்கிய மதன் அவர்கள் அப்பாவும் இந்த பரிசை வழங்குகிறார். இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க காரைக்குடி 786 25,000 பிரைஸ் அமௌண்ட் அதற்கான ட்ராஃபியும். ரொம்ப நன்றி விபாஸ் பாய். வாழ்த்துக்கள் ஆர்வத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த மைதானத்தை சீரமைத்து கொடுத்து எங்களுக்கு நடுவர் பணியாற்றி அனைத்து வேலைகளையும் செய்த அன்பு தம்பி மாது படையப்பா முக்கியவர்களுக்கு பிரகாஷ் கூட்டம் வாடா படையப்பா